இல்லைன்னா நான் நிற்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கீபோர்டு வாசிக்கிற பையனாவோ ஒரு கீபோர்ட் பிளேயராவோ சர்ச்சில் பார்த்துருக்கீங்க. இதுக்கு மாதிரி நீங்கள் நின்றுருக்க மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன். அப்புறம் ஒரு சில பேர் நினச்சிருக்கலாம், இவர் இப்போ தான் வந்தார், இவருக்குள்ள இந்த பொறுப்பை கொடுத்தாங்கன்ட்டு சொல்லி இவர் தான் வேலை செஞ்சுருப்பார் சர்ச்சுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் தாத்தா பேர் வந்து ஃபஸ்ட்டு யோனா புஷ்பராஜ். அவங்க சர்ச்சில் இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் வாலிபர் நீங்கள் ஒரு 10-20 பேர் நீங்கள் வாலிபர் பசங்க. அப்போ யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருப்பேன் எங்கள் சர்ச்சில். தெருவந்து பாத்திரம் கழுவுறது, தண்ணி வந்து கீழே அடிக்கணும். சத்திய இது ரோடு அந்த ரோட்டில் வந்து பம்பு கீழே தான் இருக்கும். சர்ச்சை ஃபஸ்ட்டு மாடி சத்தியமூர்த்தி நகர், கீழே கறிக்கடை A1 B ஸ்டால், மேலே சர்ச்சை இருக்கும். கீழே தண்ணி அடிச்சு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திரம் கழுவுவேன், சர்ச்சை க்ளீன் பண்ணுவேன், திருவண்டு பாத்திரம் கழுவி வைப்பேன். இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எங்கள் ஒரு பேண்ட் கூட வாசிக்க விட மாட்டாங்க. அந்த சர்ச்சில் வந்து என் தாத்தாவோட அக்கா பையன் இருப்பார். நான் எல்லாமே ரெடி பண்ணி வைப்போம், அந்த பேண்ட் மட்டும் வாசிக்க விடுவார். நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். அதனால் எங்கள் இடத்துக்கு இங்கே நிற்கிறதுக்கு தகுதியானவங்க நான் நினைக்கிறேன். தகுதியானதாலும் ஏசு அந்த பொறுப்பை இதை கொடுத்துருக்காரு. நான் இங்கே வாசிக்க கீபோர்டாக பார்த்துருக்கீங்க. யாராவது நான் யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா? யூடியூப் நான் பார்த்துருக்கீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கேன்? என்ன கட்சி? குப்பத் ராஜா. ஓகே, குப்பத் ராஜா. அப்புறம் வேறு எங்கன்னா பிகை நோட்ஸ். அப்புறம் கானா மணி. அப்புறம் இங்கே இங்கே தவிர மோனிசா தினேஷ். சரி, ஓகே. இது எல்லாத்துலேயுமே நான் கீபோர்ட் வாசிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்குற எல்லா கானா சிங்கர், சரவணி சரண், தானா வினோத், அப்புறமா தானா யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே பர்மனன்ட் கீபோர்ட் பிளேயர். இது அம்மாவுக்கு தெரியுமா தெரியல, வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக பிகை நோட்ஸில் வாசிச்ச வீடியோ ரொம்ப பிரபலமாகிட்டு அதனால ஏதோ நட்சத்திரத்தில் சமையாக வந்துச்சு. அப்பயும் நான் சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு நான் சரி ஓப்பனாக நான் வந்து கானாக்கெல்லாம் ப்ளே பண்ணுவேன். கானா பாட்டீங்களா? கானா பாட்டு இந்த வினோத் சார் அப்படி சார் ஒரு பிடிச்சி ஒரு குட்டி பாட்டுலாம் பண்ணாங்க. அந்த மாதிரி கானா பாட்டு பாடுறது நான் போய் வாசிப்பேன். எப்போனா போன வாரம் வரைக்கும் வாசிட்டுருந்தேன் வச்சுக்கேன். போன வாரம் வரைக்கும் வாசிட்டு இருந்தேன். பிக் பாஸ் எத்தனை பார்ப்பீங்க? பிக் பாஸ் வந்து அந்த கிராண்ட் ஃபினாலே வைப்பாங்க பார்த்தீங்களா? கிராண்ட் ஃபினாலே அதுக்கு எல்லாரும் நல்லாச்சும் ஒரு பாட்டு பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு 6வது சீசனுக்கும் நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். பெருமையாக இல்லை, ஆனால் எனக்கு பசங்கமாக இருக்கு. அது பண்ணியிருக்கேன். கானாக்கு வாசிச்சிருக்கேன், எல்லாம் போன வரைக்கும் வாசிச்சிருந்தேன். என்ன எல்லாரும் விட்டுருப்பா, சர்ச்சில் வாசிக்கிறேன், உங்கள் கட்சி கிடைக்கணும், நீ ஏஎஸ்சியில் வாசிச்சிருக்கேன், உன்னை பார்த்தா இப்படி நான் வாசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் டான்ஸிங் நிறைய சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா அதில் டைம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதில் டைம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான டைம் 2025 1ஆம் மாதம் 19ஆம் தேதி என் பர்த்டே வந்துச்சு. ஸோ அதனால் இப்போத்துலேருந்து நான் வந்து எனக்கு அந்த யூடியூப்ல பார்க்க முடியாது, அந்த கானா பாட்டு வாசிக்க மாட்டேன், கத்தருக்கு வாசிக்கலாம் முடிவு பண்ணுவேன். ஒரு நிமிஷம் போன வாரம் ஒரு 4 வீடியோலாம் இருக்காங்க, அது அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவும் நான் திருப்பி போயிட்டாருன்னு சொல்லாதீங்க, அது பாட்டிய வீடியோவாக இருக்கும், ஓகேவா? அப்புறம்